கை கட்ட அவுத்து விட சொல்றேன், சாப்பிடுறியா? முடியாது. என்ன பண்ணுவேன்? ஏய் சார் நான் தான் சாப்பிட்டேனே சார். அவங்க தான் சார் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. கடத்த சொன்னவன் என்னை தானே கடத்த சொன்னா. நீங்க அவரையும் கடத்தி வச்சுப்புட்டு அவரை வச்சு என்ன மிரட்டு பாக்குறீங்களா? நீங்கெல்லாம் ஆம்பளைன்னு வெளியே சொல்லாதீங்க. ஏய், கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் எகிரிக்கிட்டே தான் இருக்கல நீ. பேசு, என்ன வேணாலும் பேசு. உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், எடுத்துட்டு வாங்கடா அத. டேய், ஊத்துறாத. ஊத்துறா. விடு. டேய், வாயில பண்ணல வைடா. சார் சார் வேணாம் சார், விடுங்க சார். அவங்க வேணாம்னு சொல்றாங்களே, ஏன் தூக்கி நிறுத்துறீங்க? சொன்னா கேளுங்க, விடுங்க அவங்கள. அண்ணே நல்லா தூக்கி போடுறாம. ஏங்க விட்டுருங்க அவங்கள, பாவங்க அவங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க அவங்கள. டேய், தண்ணி குடுறா. ஏய் இது போடுறா. குடுறா அவளுக்கு. தண்ணி குடி. ஒழுங்கா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டுருக்கலாம். இப்படி கஷ்டப்படணுமா கஞ்சி குடிச்சு? அடுத்து மாத்திரை மருந்து கொடுக்குறேன், நீயா சாப்பிட்டா நல்லது. இல்லன்னு வெய்யேன், இதே மாதிரி தான் கரைச்சு ஊத்துவேன். டேய், எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. ஏய் போடா, எடுத்துட்டு வா. சிஸ்டர், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அவங்க நம்மள நம்புற வரைக்கும் அவங்க சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். அவங்க கொடுக்கறத நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடுங்க சிஸ்டர். முடியல, என்னால சாப்பிட முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அயோக்கிய பசங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வந்தாங்க? யார் இவங்கள அனுப்புனாங்க? என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. எந்த நம்பிக்கையில இவங்க கொடுக்கறத சாப்பிட சொல்றீங்க? ஐயோ, என் புருஷனை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப என் புருஷன் நிரபராதி நிரூபிக்க நீங்க கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. எதுவும் செய்ய முடியாம என் கையை கட்டி போட்டுட்டாங்களே. ஏன் தப்புதான் சிஸ்டர். நான் மட்டும் பணத்துக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. சொல்ல போனா ரகுவே உயிரோட இருந்திருப்பாரு. உங்க வீட்டுக்காரரும் எந்த பழியும் இல்லாம இருந்திருப்பாரு. உங்களோட சந்தோஷமா இருந்திருப்பாரு. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே என்னோட பணத்தாசை தானோன்னு என் மேலேயே எனக்கு கோவம் வருது சிஸ்டர். தப்பு யாரதையும் செய்யல. ஆனா இப்ப எங்க சூழல புரிஞ்சதும் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்ல தயாரானியலே. அந்த மனசுதே கடவுள். அந்த வெள்ளகா புலி கருப்ப என்ன விளையாட்டு நடத்துறாந்தே எனக்கு புரியல. இவ்ளோ பக்கத்துல உண்மையை வச்சுக்கிட்டு பொய்யை என்னால ஜெயிக்க முடியாம இப்படி உட்கார வச்சிருக்கானே, அது எதுக்கு? எந்த ஆபத்துல இருந்து என்னைய காப்பாத்த இந்த ஆபத்துல என்னைய சிக்க வச்சிருக்க கருப்பா. இங்க இருந்து தப்பிக்க எனக்கு உதவி பண்ணு. தப்பிக்க உதவி பண்ணு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? இல்ல, நான் எதுவும் வாங்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். நீங்க தான் காலையில இருந்து இங்க கவுண்டர்ல இருக்கீங்களா? சார் நான் தான் சார் ஓனர். எப்பவும் நான் தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஆனந்தின்னு ஒரு கஸ்டமர் இந்த கடையில தான் எப்பவும் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்தாங்களா? ஆனந்தினா அன்போட ஒய்ஃப் தானே சார்? எக்ஸாக்ட்லி, அவங்க தான்.
சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரேன்னு தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதான் வந்தாங்களான்னு கேட்குறேன். அதை ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் யார்? நான் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆனந்தி இங்கே வந்தாங்களா? வந்தாங்க சார், மளிகை லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. யார் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐ மீன், நான் கேட்கறது அவங்க பேசுறத நீங்க கேட்டீங்களா? வீட்ல இருந்து கால் வந்துச்சா இல்ல யாராச்சும் ஃப்ரெண்டு பேசுனாங்களா? அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? இல்லை சார், ஃபோன் வந்ததும் பொருளை வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசிட்டு வெளியில் போயிட்டாங்க சார். ஆனால் யார் பேசுனாங்கன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அவங்க வரலையா? இல்லையே சார், வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார் ஃபோன். அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் அனுப்பாம வச்சிருக்கேன் சார். ஏதாவது பிரச்சனையா சார்? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது எடுத்துக்கலாமா? எடுத்துங்க சார். ஒருவேளை ஆனந்தி கால் பண்ணாங்கன்னா இல்ல நேர்ல வந்தாங்கன்னா கொஞ்சம் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். என் பேரு மகேஷ். 9841. இதான் என் நம்பர். சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க சார்.